கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. Luke chapter 1:13. But the angel said to him, Do not be afraid, Zacharias, for your prayer is heard, and your wife Elizabeth will bear you a son, and you shall call his name John. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா, எலிசபெத் என்பவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம். சகரியா ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்து வந்தார். இருவரும் கர்த்தரிடத்துல கர்த்தருடைய கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினாலே அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்ததாம். இருவரும் வயதும் சென்று அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இந்த குடும்பத்தை, உண்மையும் உத்தமமாய் வாழ்கிற இந்த குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளினார். தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் ஏற்ற நேரத்தில் அதை அவர் தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஆம், கர்த்தர் சகரியாவையும் எலிசபெத்தையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் அவர்களுடைய நிந்தையை நீக்கி இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை நீங்களும் அநேக அற்புதங்களுக்காய் ஜெபித்து நீண்ட நாட்களாய் காத்திருக்கலாம். என் வேதம் சொல்கிறது, நீண்ட நாட்களாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வருகின்ற பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று. என் அன்பான தேவஜனமே, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் ஒருபோதும் ஒரு நாளும் நம்பிக்கையை விட்டு நாம் விலகக்கூடாது. அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். வேதத்துல நாம் அநேக காரியங்களை வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்பி அநேக நாள் காத்திருந்த பிறகுதான் கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உங்கள் ஜெபத்திற்கு நான் நிச்சயமாய் பதில் அளிக்கப் போகிறேன் என்று. ஆமேன். கர்த்தர் எலிசபெத்தை நினைவு கூர்ந்தார். ஆமேன். கர்த்தர் என்னை நினைத்தருளினார் என்று அவள் தேவனுடைய சமூகத்தில் அவள் மனமகிழ்ச்சியா இருந்தாள். என்னுடைய நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே என் மேல் கடாட்சம் வைத்தார் என்று சொன்னார். இந்த நாளிலே உங்களுடைய நிந்தைகளை நீக்கும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் இந்த எலிசபெத்துக்கு செய்த அதே அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் செய்வார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வேண்டிக் கொண்டிருந்தாலும் சரி, விசுவாசமாய் நம்பிக்கையாய் நீங்கள் இந்த நாளிலே கடவுளுடைய பாதத்தில் உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து ஜபத்தோடு உம்மிடத்தில் வேண்டிக் கொண்ட ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் நீ சந்திக்க போறதுக்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.